Hello everyone, Namadan Gauri, and hello my dear MG squad. மும்பையில் சைஃப் அலிகான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ். நம்ம ஆதி புருஷ் படத்தில் ராவணனா நடித்தது சைஃப் அலிகான் தான். அவரோட 100 கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் உள்ள புகுந்து காசை கேட்டு மிரட்டி, அதுக்கப்புறம் அதை தட்டி கேட்க வந்த சைஃப் அலிகானையும் கத்தியால் 6 முறை குத்தி, தடுக்க வந்த 2 ஹவுஸ் ஹெல்ப்பர் 2 மெய்ட் இருந்திருக்காங்க. அவங்க மேலேயும் தாக்குதலை பண்ணிட்டு, அவங்க அத்தனை பேரையும் தாண்டி மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகி கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. இன்னமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து யார் இவன், எங்கேருந்து வந்தான்னு எந்த க்ளூவுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ மும்பையில் ஏற்பட்டிருக்குது. ஸோ அங்கே என்ன அந்த அபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நடந்திருக்கு, எப்படி இவன் உள்ளே வந்தான், எப்படி வெளியே போனால், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, சைஃப் அலி கானுக்கு என்னாச்சுன்னா உள்ளுக்குள்ளே கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு அத்தராத்திரி இவ்வளோ பெரிய பணக்காரன், இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆக்டர் வந்து கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் பையன் கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு மும்பையில் இப்போ சைஃப் அலி கான் கேஸ்லங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. இப்போ முதல் விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதில் இருக்கிற மிகப்பெரிய மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இதை பண்ணினவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. இந்தியாவிலேயே யாருமே கண்டுபிடிக்க முடியலை. போலீஸ் எல்லாருமே இதுக்கு பின்னாடி பேய் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே லிட்டரலாக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் சைஃப் அலி கான் யாரு? சைஃப் அலி கான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நவாப் ஆஃப் பட்டாவுடி, ஸோ ஒரு பெரிய மகாராஜாவோட வாரிசு. அப்புறம் வந்து கரீனா கபூர் இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ், ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட். அண்ட் சைஃப் அலி கான் வந்து இண்டிபெண்ட்டாகவே தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் ஆக்டர் நார்த் இந்தியாவில். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஆதி புருஷ் படத்தில் வில்லனாக வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். லேஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குலாம் வருவாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் இன் இந்தியா, விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய சைஃப் அலி கான். இவர் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பேண்ட்ராங்கிற பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட், சத்குரு ஷரண் பில்டிங் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 12 மாடி இருக்குது. இந்த 12 மாடியில் டாப் 3 ஃப்ளோர்ஸ் இவரோட சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் 3 ஃப்ளோர்ஸ் இவரோடது. அதுக்கு கீழே வந்து மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளோர்லையும் ஒரு குடும்பம் மொத்தமாக இருப்பாங்க. இதில் டாப் 3 ஃப்ளோர் ஒன்றா சேர்ந்து, அது வந்து ஒரு 3 ஃப்ளோர் ஒன்றா சேர்ந்து ஒரு வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி 3 ஃப்ளோர் ஒன்றா சேர்ந்து இவரோட வீடு இருக்குது. அன்னைக்கு நைட் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, அதாவது நேத்திக்கு அதிகாலை நள்ளிரவு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ முந்தா நாளும் நேத்திக்கும் விடியறதுக்கு முன்னாடி 16th January ஏர்லி இன் த மார்னிங் ஒரு 2:30 to 3:30 1 மணி நேரம் உள்ளுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் நடந்திருக்குது. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரீனா கபூர் அவங்களோட கசின்ஸோட ஒரு லேடிஸ் நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த வீடை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 3 ஃப்ளோர் இருக்குன்னு, அதில் 2 ஃப்ளோர் வந்து இவங்களோட யூஸில் இருக்குது. யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ளோரில் வந்து இவங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சைஃப் அலி கானுக்கும் கரீனா கபூருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்குது. அது போக அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சின்ன பசங்க 2 பேருக்குமே 10 வயசுக்கு கீழே தான் ஆகுது. 2 பசங்களுக்கும் ஒரு நானி வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்களை வச்சு 2 ரூம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளோரில் வந்து மொத்தம் 5 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூமில் ஒரு பையன் இருக்கான், இன்னொரு பெட்ரூமில் இன்னொரு பையன் நானி, ஒரு பையன் ஒரு நானி, மெயினாக அப்பா அம்மா 2 பேர். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த வீட்டில் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஒருத்தன், இவன் ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் அரௌண்ட் 1:38 in the morning, ஓகேவா, 1:30 மணிக்கு. இது ரொம்ப டாப் எண்ட் லொக்காலிட்டி. நீங்கள் சென்னையில் வந்து போயஸ் கார்டன் மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கோங்க. கலாநிதி மாறன் வீட்டுக்குள்ளே யாராவது போனாங்க எகிரி குதிச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? வாய்ப்பே இல்லை. கரெக்டாக அவ்வளோ பாஷான ஒரு ஏரியா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செப்பலே போடாமல் பின் வாசலில் இருக்கிற கேட் வழியாக வந்து எகிரி குதிச்சிருப்பான்னு சந்தேகிக்கப்படுது. எகிரி குதிச்சதுக்கப்புறம் இன்டென்ஷனலாக சிசிடிவியில் முகமே தெரியாத மாதிரி முகத்தை மறைச்சிக்கிட்டு ஓரமாக தான் உருவம் போயிருக்குது. எப்போ நைட்டு 1:45 மணி, 1:38, ஓகேவா. ஸோ 1:30 மணி 1:45 மணிக்கு முகமே தெரியாத மாதிரி சைட்லேயே இந்த உருவம் போயிருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸிட் இருக்கும்ல, அதாவது இந்த நம்ம ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சினா வந்து போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஃபயருக்குன்னா ஒரு லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஃபயர் எக்ஸிட் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் வழியாக இவன் உள்ளே எகிரி குதிச்சுட்டு எந்த சிசிடிவிலையும் சிக்காமல் கரெக்டாக அதுக்குள்ளே போயிருக்கான். உள்ளுக்குள்ளே போய் ஹி ஹாஸ் கிளைம்ட் அப் டு 11 ஃப்ளோர்ஸ், ஓகேவா.
மொத்தம் வந்து 12 ஃப்ளோர் இருக்குது. அதுல 11 ஃப்ளோருக்கு வந்து அவன் நடந்து போயிருக்கான். ஸோ இத நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. யாருன்னே தெரியாம வீட்டுக்குள்ள வந்து நடந்தனால ரேண்டமான திருட்டோ, இல்ல ரேண்டமான கொள்ளை முயற்சியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க பிளான் பண்ணி வந்தது. ஏன்னா 11 மாடி ஏறி இருக்கான். எவனாவது ஒருத்தன் திருடணும்னு வந்தான்னா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள எங்கேயாவது போறான்னா, 1 ஃப்ளோர்ல எடுத்துட்டு ஓடுவான், 2ண்ட் ஃப்ளோர்ல எடுத்துட்டு போவான். 11 மாடி ஏற மாட்டான். ஏன்னா அவன் இறங்கி போறப்ப ரிஸ்க் நெறைய எங்கனாலும் மாட்ட வாய்ப்பு இருக்குது. நெறைய பேர் புடிக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறப்ப பண்ண மாட்டான். பட் இவன் பண்ணியிருக்கான். ஸோ 11 ஃப்ளோர்ஸ் மேல ஏறி போனதுக்கப்புறம், அங்க ஒரு பாத்ரூம் ஷாஃப்ட் இருக்குது. பாத்ரூம் நீங்க அகைன் நம்ம வீட்ல இருக்கிற பாத்ரூம கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டோட வொர்த்தே 100 crores கிட்ட. நீங்க வந்து ஒரு மால்ல இருக்கிற பாத்ரூம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஹை அண்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற பாத்ரூம் யோசிச்சு பாருங்க. மேல ஃபுல்லா ஃபால்ஸ் ரூஃப் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து வெர்டிகலா ஒரு ஷாஃப்ட் இருக்கும். இந்த சினிமாலலாம் காமிப்பாங்கல்ல, பாத்ரூம் வழியா வெளிய போக முடியும், பாத்ரூம் வழியா உள்ள வர முடியும். அந்த மாதிரி அந்த ஷாஃப்ட்ட யூஸ் பண்ணி, இவன் 11 மாடி மேல போனதுக்கப்புறம், ஒரு பாத்ரூம் ஷாஃப்ட் ஐடென்டிஃபை பண்ணி வெளியில இருந்து அந்த ஷாஃப்ட் மூலியமா அது மொத்தமே வந்து 2 அடி தான் பிரெத் இருக்குங்கிறாங்க. அதுக்குள்ள ஒல்லியா தான் இருக்கான். அவனோட ஃபோட்டோலாம் பார்த்தாலே தெரியுது. அவன் வந்து உள்ள புகுந்து ரூம்குள்ள வந்துடுறான். எங்க பாத்ரூம்குள்ள வந்துடுறான். இது பாத்ரூம்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாளி நர்ஸ் அங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க சாரி அந்த ரூம்குள்ள ஜஹாங்கீர்ன்னு நெனைக்கிறேன் அந்த பையன் பேரு. சின்ன பையன். ஒரு 6 வயசு பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து அவங்கள பார்த்துக்கக்கூடிய கேர்டேக்கர் அந்த நர்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ கேர்டேக்கர் அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து நைட் 1:30 மணிக்கு என்னடா திடீர்னு பாத்ரூம்ல லைட் எரியுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ரூம்ல தான். அவங்க ரூம்ல இருக்காங்க. பாத்ரூம்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான். யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கே பயங்கரமா இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க என்னடா அப்படின்னு பாதி தூக்கத்தில எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சுட்டு ஓகே கரீனா கபூர் தான் வந்துட்டாங்க போல. அவங்க ஏன்னா ஃபிரெண்ட்ஸோட வெளிய ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. சரி அவங்க தான் வந்துட்டாங்க போலன்னு நெனச்சுட்டு மறுபடியும் படுத்திருக்காங்க. அப்புறம் தான் மறுபடியும் தூக்கத்தில லைட்டா கண்ண திறந்து பார்த்தா தெரியுது. ஏன்னா அவங்க என்ன நெனச்சிருக்காங்க, கரீனா கபூர் பார்ட்டி முடிச்சு வந்திருப்பாங்க. பையன் தூங்கிட்டானான்னு பார்க்க வந்திருப்பாங்கன்னு நெனச்சுட்டு அவங்க மறுபடியும் அரைகுறையா தூங்கியிருக்காங்க. அப்போ தான் அவன் ஒரு கேப் போட்டிருக்கான். ஒரு ஆம்பள உருவங்கிறது தெரியுது. உடனே அவங்க வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே அவன் வந்து இவங்க கிட்ட பேசியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா இங்கேருந்து யாரும் போக முடியாதுங்கிற மாதிரி மிரட்டியிருக்கான். ஒரு சத்தம் வெளிய வரக்கூடாதுங்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிட்டே ஜஹாங்கீர் அந்த சின்ன பையன வந்து தூக்கியிருக்காங்க. தூக்கிட்டு "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கிறப்ப, அவன் வந்து ₹1,00,00,000 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இவங்க வந்து அத கேட்டுட்டே வந்து இவங்க பையன தூக்கிட்டு அப்படியே வெளிய போக பார்த்துருக்காங்க. அப்ப அவங்க மேல தாக்குதல். அங்கேயே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் கையில இருக்கான். அவன் கையில இருக்கிறப்பமே வந்து அவன அடிக்க வந்தாங்களா? இவங்கள டைரக்ட்டா அடிக்க வந்தாங்களான்னு தெரியல. பட் கையிலேயே வந்து ஒரு கட்ட, கத்தி எல்லாத்தையும் வச்சிருக்கான். ஸோ அத வச்சு அடிக்க வர்றப்போ, இவங்க தடுத்துட்டு அந்த பையன வெளிய ரூம விட்டு வெளிய போ வச்சுட்டாங்க. இந்த சின்ன பையன் வெளிய போனோனே கத்தியிருக்கான். கத்துனத கேட்டு அவங்களோட அப்பா, அம்மா சாயிஃப் அலி கான், கரீனா கபூர் 2 பேருமே வந்து பெட்ரூம்ல இருந்து வெளிய வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா வீட்ல பையன கேர் டேக் பண்ணிட்டுருக்கவங்க மேல காயம் இருக்குது. இன்னொரு ரூம்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இன்னொரு பையன கேர் டேக் பண்ணிட்டுருக்கவங்க, அவங்களும் வெளிய வந்து இவன தடுக்க போனப்போ அவங்க மேலயும் கத்தி குத்து. 2 பேர் மேலயும் காயத்தை ஏற்படுத்தினோன, சைஃப் அலி கான் இருந்துகிட்டு, இவன எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுனால, அவங்க முன்னாடி வந்துட்டு, நீங்கலாம் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு, அவங்க முன்னாடி வந்து சண்ட போட போயிருக்காங்க. அதுல சைஃப் அலி கானுக்கு உண்மையிலேயே வந்து நெறைய பேர் ரியல் லைஃப்ல வந்து ஹீரோவா இருக்க மாட்டாங்க. சினிமால மட்டும் ஹீரோவா இருப்பாங்க. இந்த இடத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, சைஃப் அலி கான உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். அங்க வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏன்னா சைஃப் அலி கான் ஆல் த லக்ஸுரி. ஓ! அப்படியா? ஓகேப்பா எல்லாரும் நான் போய் ரூம்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரூம போய் பெட்ரூம் கதவ சாத்துறதுக்கு ஹிடன்ட். ஹவுஸ்மெய்ட் 2 பேருக்கு வந்து தாக்குதல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவொனே, சைஃப் அலி கான் முன்னாடி போயி அவன தடுக்க நிறுத்த போயிருக்காங்க. அப்போ அவன் கையில இருக்கிற கத்திய வச்சு கன்டினியூஸா சைஃப் அலி கான் மேல குத்தியிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து என்ன வேணும்னு கேட்டப்போ, அவன் வந்து ₹1,00,00,000 கேட்டான்ல. ஸோ அந்த ₹1,00,00,000 வேணும்னு கேட்டிருக்கான். ஸோ பையன தூக்கிட்டு அவங்க வெளிய வர்றப்பமே, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்ப, அவன் ₹1,00,00,000 வேணும்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து ஒரு வேள காசுக்காக தான் வந்திருக்கானான்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது. மீன்வைல் சைஃப் அலி கான் உள்ளுக்குள்ள வந்து இந்த சண்டைக்கு போயிருக்காங்க. அப்ப 6 தடவ அவங்க மேல கத்தி குத்து ஏற்பட்டிருக்குது. கையில, கழுத்துல, நெறைய இடங்கள்ல. இதுல வந்து ஸ்பைன் கிட்ட வேற வந்து ஒரு கத்தி உள்ளேயே இறங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கத்திய வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தான் போய் எடுத்திருக்காங்க. இதுல ஸ்பைன் ஃப்ளூயிட்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்லாம் கூட சில நியூஸ்ல வாசிக்க முடியுது. ஸோ ரொம்பவே பயங்கரமான காயம் தான். ஏற்பட்ட உடனே சைஃப் அலி கான் அந்த 6 கத்தி குத்தையும் வாங்கிட்டு, அதையும் மீறி வீட்ல இருக்கிற இன்னும் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. இன்னும் 1, 2 மேல் ஹெல்ப்பும் இருந்திருக்காங்க. எல்லாரும் அத பார்த்துட்டு ஓடி வந்து, அவன ஒண்ணா சேர்ந்து அந்த ரூம்க்குள்ள தள்ளி விட்டு கதவ சாத்திட்டாங்க. அந்த பெட்ரூம்க்குள்ள. ஏன்னா அவன் எங்கேருந்து வந்தான்? எப்படி வந்தான்? எதுவுமே தெரியாது. இவன புடிச்சுட்டோம்னு நெனச்சுட்டு கதவ சாத்திட்டு, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரலலா கரீனா கபூர் அவங்க ஃபேமிலிலாம் இருந்துகிட்டு, அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பொறந்த பையன் ஒருத்தன் இருக்கான். ஸோ அவங்க தான் இப்ராஹிம் ஐ கெஸ். சைஃப் அலி கானோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல பொறந்த ஃபர்ஸ்ட் பையன். அவங்க வந்து பக்கத்து பில்டிங்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உடனே கரீனா கபூருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ சித்தி கால் பண்ண உடனே ஹி ஹஸ் கம் டூ திஸ் பிளேஸ் அண்ட் வந்து உடனே அப்பாவ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். காயப்பட்டு கிடக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, வீட்லயும் இப்போ விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ரூம்க்குள்ள ஒருத்தன போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவ கூப்பிட்டு போகணும்.
ஸோ வீட்ல இருக்கிற ஒரே ஒருத்தங்களோட ஹெல்ப்பை மட்டும் ஒரு மேல் ஹெல்ப்போட ஆள் மட்டும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் வந்து சைஃப் அலி கான கஷ்டப்பட்டு அத்தனை ஃப்ளோரும் கீழ கூப்பிட்டுட்டு வந்து ஒரு ஆட்டோ ராத்திரி ஓகேவா? ஒரு 3:30 மணி இருக்கு. இதெல்லாம் 1 மணி நேரம் நடந்திருக்குது உள்ளுக்குள்ள. இந்த கத்தி, குத்து, விடு அதெல்லாம் சொன்னது 1 ஹவர் கிட்ட போயிருக்குது. ஸோ கீழ வந்து ஒரு ஆட்டோல அப்பாவ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, இவன் வந்து இந்த ரூம்குள்ள தான் இருக்கான். புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த பாத்ரூம் ஸோ இவன் எங்கேருந்து வந்தான்னு எல்லாருக்கும் தெரியாது கரெக்ட்டா. இவன் மறுபடியும் அந்த ரூம்குள்ள போட்டு சாத்த உடனே, அதே ரூம்குள்ள சாத்துன உடனே, மறுபடியும் அந்த பாத்ரூம்குள்ள போய் பாத்ரூம்ல இருக்கிற ஷாஃப்ட்ல மேல ஏறி ஃபயர் எக்ஸிட்க்கு வெளிய வந்து, அதிலேருந்து மொத்த ஃப்ளோரும் இறங்கி வந்து வெளிய போயிருக்கான். இவன் ரொம்ப ப்ரீ பிளான்டா வந்திருக்கான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷூ கிடையாது, செப்பல் கிடையாது. ஓகேவா? சவுண்டே எதுவுமே கிடையாது. 2வது கையில ஃபோன் இல்லங்கிறாங்க. அதனால புதுசா எந்த நம்பர் இந்த நெட்வொர்க்குள்ள வந்துருச்சுங்கிறத போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளிய போறப்போ, ஒரே ஒரு சிசிடிவில மட்டும் தான் முகம் சிக்கி இருக்குது. அந்த ஃபோட்டோ தான் இப்ப எல்லா இடத்துலயும் வைரல் ஆயிட்டு இருக்குது. அகைன் இவன் கீழ இறங்குனதுக்கப்புறம், அதே மாதிரி பின்வழியா எகிறி குதிச்சு அபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஏன்னா முன்னாடி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பின்வழியா எகிறி குதிச்சு, இவன் நடந்தே 200 மீட்டர்ஸ் வரைக்கும் போன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியல. போலீஸ்க்கு வந்து இப்போ இந்த ஃபுட்டேஜ் இவன் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உள்ள வந்து என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருக்குது. ஸோ போலீஸ் வந்து ஹண்ட் ஒரு சைடு தேடிட்டாங்க. சைஃப் அலி கானுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற இடத்துல, இன்னும் ஒரு 2 இன்ச் உள்ள போயிருந்தா, சைஃப் அலி கான வந்து ரொம்ப நம்ம என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு சீரியஸான இன்ஜுரீஸ் தான் சைஃப் அலி கானுக்கு இருக்குது. எல்லாத்தையும் மீறி இப்போ வந்து ஐசியூலேருந்து இப்போ தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சர்ஜரி பண்ணி வெளியே நைஃப் எடுத்திருக்காங்க. நெறைய இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் நடந்திருக்குது கன்டினியூஸான்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான் வந்து சைஃப் அலி கானுக்கு நடந்திருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. ஸோ இப்போ வந்து அவங்க ஆனா ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ பெட்டரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. மீன்வைல் இந்த ஒருத்தன் இருக்கான் அதில தப்பிச்சு போனவன, இவன கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு பயங்கரமான பிரஷர். பிகாஸ் மும்பைல இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களோட லோக்கல் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். மும்பையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்எல்ஏ லைக் இந்த சினிமா செலிபிரிட்டீஸ்க்குலாம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் பாபா சித்திக்கியா, அவர வந்து பாயிண்ட் பிளாங்க்ல ஒருத்தன் சுட்டு கொன்னுட்டு போயிட்டான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் சல்மான் கான் வந்து அவர் வீட்டுக்கு வந்து கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு. பிகாஸ் அவரோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் இருந்துகிட்டு நான் சல்மான கொன்னுட்டு தான் இந்த ஜென்மத்தில சாவேங்கன்னு மிரட்டிட்டு இருக்கான். ஷாருக் கானோட உயிருக்கு சுத்தமா சேஃப்டி இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல இந்த சல்மான் கான், ஷாருக் கான், சைஃப் அலி கான் இவங்களுக்கெல்லாம் வந்து மும்பையில் சுத்தமாக சேஃப்டி கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே வந்து போலீஸே வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒப்பீனியனை வச்சுட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நாங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது? நாங்கள் அதுக்குள்ளே தேட பார்க்குறோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? அங்கே சுத்தமாக அவங்க செக்யூரிட்டி இல்லாமல் இருக்காங்க. 3 செக்யூரிட்டி இருக்காங்க. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி ஆளே இல்லைன்னு யோசிப்போல 3 செக்யூரிட்டி இருக்காங்களாம். ஆனால் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யார் உள்ள வந்தாலும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு லெத்தாஜிக்னஸில் இருந்திருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய இந்த பழக்கடை, பூக்கடை அங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோனில் ஆர்டர் வந்துச்சுன்னா இவங்க சொல்லுவாங்களாம். அவங்க வந்து மேலே போய் கொடுக்குறப்போ ஒரு வருஷத்துல ஒரு தடவ 2 தடவ வந்து ஐடி கார்டு காட்டுங்க, இல்ல யார் நீங்கன்னு ஏதாவது கேட்பாங்களே தவிர, முகம் ஃபெமிலியரைஸ் ஆயிடுச்சுனா யார் உள்ள வந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வரலாம். ஃப்ரீ ஆக்சஸ் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள இருந்திருக்குது. இதுல வந்து ஒரு 3 ஃப்ளோர் எடுத்திருக்கிறது தான் சைஃப் அலி கானும், கரீனா கபூரும். மீதி இருக்கிற ஒரு ஃப்ளோர்லயுமே மிகப்பெரிய பணக்காரங்க தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பில்டிங்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இவ்ளோ பெரிய ஒரு இடத்துக்குள்ள ஆனா இவ்ளோ ஈஸியா ஆக்சஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். செக்யூரிட்டிஸ் ஒழுங்கா வேலை பார்க்கலங்கிற ஒரு டவுட்லாம் வந்து கண்டிப்பா நெறைய இருந்துட்டு இருக்குது. ஸோ போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேர் இந்த டிபேட்லலாம் உட்காந்துருவாங்கல்ல, எக்ஸ் போலீஸ்மேன். அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரேண்டமா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு திருடன் காசு வேணும்னு சொல்லி இந்த அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள 11 மாடி ஏறி போய் மிரட்டிட்டு வந்துட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப ரேண்டமா இருக்குது. 2வது இப்படி திருட போனவன் வந்து மாட்டிக்கிட்டான்னா, அவன் தப்பிச்சு போக தான் பார்ப்பான். எதிர்ல இருக்கிறவங்கள வந்து பெருசா தாக்க மாட்டான். தப்பிச்சு போக தான் பார்ப்பான். திருடன்னு வரவன் 11 மாடி ஏற மாட்டான். ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா, சைஃப் அலி கானுக்குன்னு டார்கெட் பண்ணி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குதுன்னு இங்க ஸ்பெகுலேட் பண்றவங்க, இந்த மீடியால உட்கார்ந்து பேசுறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பட் போலீஸ் சொன்ன நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன். ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபார்ம். இது ஏதோ ஒரு ஸ்டார் அப்படின்னு நினைச்சோன்னா, இது என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்கலாம். பட் இது நம்ம வீட்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நடந்திருந்துச்சுன்னா, நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, பணக்காரனோ, ஏழையோ, யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வர்றப்போ, அத வெறுமனே தாண்டி போகாம, அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்கு நம்மளோட பங்க நம்ம ஆற்றுறோம். நம்ம எப்படி இதுக்கு பங்காற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி நம்ம பேசுறது தான். எவ்வளோக்கு எவ்வளோ இத பத்தி நம்ம பேசுறோமோ, இது மட்டும் கிடையாது. நம்ம டங்ஸ்டனுக்கு பத்தி வீடியோ போட்டிருக்கோம். சைஃப் அலி கானுக்கும் வீடியோ போடுவோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம
பேசிக்கா ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவலி. ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுனா மட்டும் அத வந்து என்டர்டெயின்மென்ட்டா பார்த்துட்டு போறது வந்து ஃபீல்ஸ் அ பிட் பேட். ஏன்னா ஒருத்தன வந்து லிட்டரலா கத்திய வச்சு குத்திட்டு போயிருக்காங்க. நான் Twitterல நெறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டு சிரிச்சுட்டு இருக்கத பார்க்க முடிஞ்சுச்சு. ஐ ஃபெல்ட் அ பிட் பேட். அவன் ஃபேமஸா இருக்கான், பணக்காரனா இருக்காங்கிறதுக்காக மட்டுமே வந்து அவனுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு எம்பத்தி கூட இன்னொருத்தன் குடுக்கக் கூடாதா? ஒரு பேசிக்கான ஒரு ஃபீலிங் கூட இன்னொருத்தன் வந்து அவன் மேல வச்சிறக் கூடாதா? ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அவனுக்கு குடுத்துறக் கூடாதா? அவன் 2 மெய்ட் வந்து பாதிக்கப்பட்டுறக் கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவுல உள்ள போய் குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்கங்கிறப்போ, a lot of respect to him and I hope he recovers really, really fast. இதெல்லாம் பண்ண இவன் வந்து இன்னமும் புடிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மூஞ்சிலாம் கிடைச்சிருச்சு. அந்த ஏரியால இருக்கிறவங்க கிட்டலாம் மூஞ்சிய காமிச்சுட்டாங்க. இவன் யாருன்னு தெரியல. இந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பலமுறை தப்பு பண்றவங்கலாம் இருப்பாங்கல்ல. இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருக்கிறவன்லாம் ஆல்ரெடி தப்பு நெறைய பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களோட மூஞ்சியெல்லாம் வச்சு பார்த்துட்டா அவனும் கிடையாது. ஃபோன் கிடையாது. செப்பல் கூட இல்லாம வந்திருக்கான். ரொம்ப புரொஃபஷனலா எல்லா வேலையும் பார்த்திருக்கான். ஆனா இவன் யாருன்னு யாருக்குமே தெரியல. இன்னமும் புடிக்க முடியல. போலீஸ் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில 2, 3 பேர புடிச்சுட்டு போனாங்க. பட் அவங்கலாம் இல்லன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் இவன்ங்கிற கேள்வி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்குது. நீங்க இவன் ரேண்டமா திருட வந்தவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவன் உண்மையிலேயே பிளான் பண்ணி வேற ஏதோ பெருசா யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கிரைம் கேஸ்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. I'll see you tomorrow. நீங்க என்ன பெர்சனலா ஃபாலோ பண்ணணும். வேற ஏதாவது நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். அங்க சஜஷன்ஸ் குடுக்கலாம். I'll see you there. Until then, I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.